மாவு சத்தும் நார் சத்தும் தான் சக்கரவள்ளி கிழங்குடைய விசேஷமே. சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கும்ல, அதான் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்றினா டக்குன்னு ஒரு ஊட்டம் ஆகுதுல, அந்த வேலையா சக்கரவள்ளி கிழங்கு செய்தியா? இப்போ சொல்லுங்க, இது இயற்கை குளுக்கோஸா இல்லையா? குளுக்கோஸ் தானா. பொதுவாக இந்த கிழங்கு சாப்பிட்டோம்னா உடம்பு பெருத்துரும், இந்த கொழுப்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு. இதில் கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா. அதே மாதிரி இயற்கையாகவே இதில் ஒரு அமிலச்சத்து இருக்கான். அது என்ன ஒண்ணுதாம்யா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அவ்வளவு அதிகப்படுத்துதான். புரையீர புத்துநோய், தொண்டை புத்துநோயின்னு புத்துநோயை எதிர்க்கிற அளவுக்கு சக்தி இதுல சக்கரவள்ளி கிழங்குல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பீட்டா கரோட்டின்னு ஏதோ ஒண்ணு இதுல இருக்காம்யா. அது என்ன பண்ணுது, இந்த விட்டமின் ஏவெல்லாம் உருவாக்கி கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுது. அப்புறம் இந்த விட்டமின் ஏ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தோலுக்கு, இந்த நரம்பு மண்டலம்லாம் சீரா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுமா. இதயத்துக்கெல்லாம் இது அவ்வளவு நல்லது. இது பேருக்கு ஏற்ற மாதிரி சக்கரை நோயாளிகளுக்கு அவ்வளவு அதிகமாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கய்யா. அவங்கெல்லாம் கொஞ்சம் லேசா சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க.